மூன்று மெம்பர் தான் மூணு பேருக்கும் 20 60 கொடுக்குறேன். 60 ஒரு வட்டாரத்தில் அந்த 20 மாணவர் சபை 20 வட்டாரம் 50 வட்டாரத்துக்கு தான் ஒரு ஆளுக்கு ஒரு தான் 20 வட்டாரத்துக்கு தான் சரியா 20 வட்டாரத்துல இருக்கிற மெம்பர்ஸ் சரி சேர்ந்து கலந்து நாங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். கௌரவ மேயர் அவர்களே, நீங்க எந்த நேரமும் புன்சிரி போலதான் கலப்பீங்க. அதை கண்டு நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கி வந்து வைக்கிறோம். நான் அடிக்கடி எழுந்து கலைக்கிறேன் என்றால் நீங்க சில பிள்ளைகளை முன்னத்தால்தான் நாங்கள் கலைக்க வேண்டிய சூழ்நிலை. அம்மா இவங்க நான் கலைக்க வேண்டிய நிலை வருகிறது. என்னன்னு சொன்னா 7ஆம் வட்டாரத்துல தேசிய மக்கள் சக்தியில வந்த நான் ரகு என்பவர் எனது நண்பர். இருந்த போதிலும் அவருக்கு எனக்கு இடையில பாகுபாடு இல்லை. இதுல போட்டதுக்கு வந்து சித்தி விநாயகர் வீதி குறுப்பு புன்னச்சோலை மற்ற சிவமக்கால வீதி வந்து அப்ப நான் என்ன இருக்கிறேன் நீங்க என்னப்பா இப்படி செய்வீங்க? நீங்க திரும்பி திரும்பி பணி பண்ற மாதிரி இல்லை. ஏன் இப்படி செய்வீங்க? தயவு செய்து மேயர் ஐயா, இதுல வந்து மாமாங்க 3ஆம் குறுக்கு வீதியையும் தாரட்டு மற்றது சித்தி விநாயகர் வீதியையும் குறுக்கு வீதியையும் தாரட்டங்களுக்கு தாங்க. ஏன்னா நான் அந்த 7ஆம் வட்டாரத்துல நான் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர், கௌரவ உறுப்பினர். எந்த சில அபிலாசைகளை நான் சாத்தியப்படுத்தணும், மக்கள்கிட்ட சொல்லணும். அப்ப இந்த இதை கருத்துல உண்டு. எனக்கு இந்த 3ஆம் குறுக்கு மாமாங்கத்தில் இருக்கிற வீதியை எனக்கு தாழ்விட்டு தருவதோட மற்றது சித்தி விநாயகர் வீதி குறுக்கையும் அதையும் செய்யுங்க, 2ஐயும் செய்யுங்க. எதனால ஒன்றுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. இப்ப நான் இருக்கிறது கூட எனக்கு ஒன்றும் இல்லாம இல்ல இருக்கு. அது வருகிறது. அதோட இன்னொன்று வருகிறது சிவமக்கால வீதி உண்டு. இப்ப நீங்க மாமாங்கம் தேர்வு போட்டுட்டாங்க எனக்கு. அப்ப அதோட இன்னொன்று அன்பாக்கள் சொல்றபடியே சொன்னா 34 பேரும் வெண்டாக்கள் தூத்தாக்கள் தயவு செய்து பார்க்காதங்க. எல்லாரும் கௌரவ உறுப்பினர்கள். உங்களை அனைவரையும் அன்பாவும் விஜயமாவும் கேட்டுக்கொள்றபடியே என்னன்னு சொன்னா எல்லாரும் நாங்க ஒன்று எல்லா மெம்பரும் சேர்ந்து செய்வோம். இது அப்ப 2 மெம்பர் இருக்கிறதா 10-20 லட்சத்துக்கு நான் 10 லட்சத்தை கௌரவ உறுப்பினர் ரோட்டை செய்யணும். சரியா? மற்றது மற்ற 20 வட்டாரத்தில் இருக்கிறார்களும் மற்ற 14 ஆக்களையும் கொஞ்சம் அவங்களோட மனசை நோவடிக்காத மாதிரி நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. மிகவும் அன்பாவும் கருணையாகவும் எனது உரையை